சபைக்கு சாட்சிக்கு விரோதமாக எழும்பி இந்த இடத்துல வந்து ஆண்டவரையும் சொல்லி மறைமுகமா இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருப்போமான நிச்சயம் இல்லை. ஒரு சிலங்க வெளியே இருக்காங்க ஃப்ராடுங்க. சேக்கலில் உள்ள ஏனோஸ் கிறிஸ்டி என்பவர்களின் மூத்த மருமகள் விசுவாசி. இவள் சொன்னது பெயர் விஜிலாவாக இருக்கலாம். இவள் புருஷன் இறந்து விட்டான். இவள் செல்வராஜ் ஐயா இறந்த பிறகு சொன்னது என்னவென்றால், இவர் இறப்பதற்கு முன்பு இவர் செத்து விட்டால் நல்லது என்ன ஊழியர்கள் சொன்னதாக சொன்னார். அதோடு நான் இப்போது பல சமயங்களில் செல்வராஜ் ஐயா உயிரோடு இருந்திருக்க மாட்டாரா என்று நினைத்து கவலைப்படுகிறேன் என்றும் சொன்னாள். இப்படி ஒரு விசுவாசிக்கு இருக்கும் அறிவு கூட செல்வராஜ் ஐயாவோடு கூட இருந்து ஊழியம் செய்து சாப்பிட்டு குடித்த ஊழியக்காரிகளுக்கு இல்லை. இவர்கள் என்ன ஊழியம் செய்தார்கள், என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட சுத்த பிராடுகளை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாய் இல்லையா? இந்த ஏனோஸ் கிறிஸ்டி இவர்களின் மூத்த மருமகளிடம் இப்படி சொன்னது யார் என்று போய் கேள், அவள் கண்டிப்பாக சொல்லுவாள். இப்படி சொன்னவர்களிடம் இந்த விசுவாசியிடம் சொன்னது போல எத்தனை பேரிடம் சொல்லி செல்வராஜ் ஐயாவை கொன்றீர்கள், எத்தனை ஆத்துமாக்களை இடர பண்ணினீர்கள் என்று அந்த பிராடுகளிடத்தில் போய் கேள். இந்த பிராடுகளை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே பிராடுகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொய்யின் ஆவி பிடித்தவனே, சாட்சிக்கு விரோதமாக பேசினது யார் என்று நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். பிராடுகள் வெளியே இருக்கிறார்கள் என்று தைரியமாக பச்சை போய் சொன்ன நீ, தெரியாமல் தான் பிராடுகள் வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டேன், எனவே உள்ளே இருக்கும் ஊழிய பிராடுகளே வெளியேறுங்கள் என்று சொல்லி பார்ப்போமே, உன் தைரியத்தை அறியலாம். நீ எப்படி உருட்டி புரட்டி உன்னை நல்லவன் என்று காட்ட பிரயாசப்பட்டாலும் ஒன்று நடக்காது. அப்படி இந்த ஜெப வீட்டில் நல்லது நடக்க வேண்டுமானால் அதற்கான வழிமுறைகள் வேறு உண்டு தம்பி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.